இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உயர்கல்வித்துறையில் ஆளுநர் தலையீடு தொடருமானால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆளுநருடைய குறுக்கீடுகளை அவ்வப்போது அறிக்கையின் மூலமாகவும் நாங்கள் அனுப்புகிற கோப்புகளின் மூலமாகவும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். இதன் பிறகும் அதன் நிலையை தொடருவாரேயானால் முதல்வரோடு கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொண்டு சட்ட ரீதியான அவருடைய செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டிய கட்டம் தமிழக அரசுக்கு வரும். அந்த கட்டத்தை அவர் எட்டாமல் இருப்பது அவர் பதவிக்கு அழகு. வரும் கல்வி ஆண்டில் புதிய பாடப்பிரிவு, புது துறைகளை உருவாக்குவது, அது வேலை வாய்ப்புகளை ஊக்கப்படுத்துவது, வெளிநாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களோடு இணைந்து மாணவர்களுக்கு பயிற்சி தந்து வேலை தருவது. எனவே தமிழ்நாடு இனி சீனாவை போல், ஜப்பானை போல், தைவானை போல் என்று எட்டக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு பெருமுயற்சி எடுக்கிறோம். அதற்கான கல்வி திட்டங்கள் உருவாக்கி கல்லூரியினுடைய பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு பலன் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2000 பேர் கௌரவ உரிமையாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு 750 பேருக்கு மேலாக நியமிக்கவும் இருக்கிறோம். அதை தொடர்ந்து வரும் ஜூன் மாதத்திற்குள் 4000 பணியிடங்கள் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு நிரந்தரமான பேராசிரியர் உருவாக்குகிற பெருமுயற்சியையும் முதலமைச்சர் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.